ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். அஜயை பற்றி பேச சொன்னாங்க அப்படின்னு ஆக்டிவாக இருப்பார். யோசிச்சு பேசுவான், எது வந்தாலும் கான்சன்ட்ரேட்டோட பண்ணி. இதில் ஃபஸ்ட்டு கிடைச்ச ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தான். ஸோ நாங்கள் வந்து 3 வருஷமாக பெஞ்ச் மேட். கல்யாண தேதி வந்து கண்ணோடு ஒட்டிக்கிச்சு, பெண் நெஞ்சில் ஆனந்த கூத்தாச்சு. பாருங்கடி பொண்ண பாருங்கடி, வெக்கத்தில் அவ கண்ணோ செவந்திருச்சு. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும். கால பிரபு டோய் சாரே சாரு யாரு கால பிரபு டோய் அள்ளி அள்ளி குடுக்கும். கால பிரபு டோய் பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பிபி மந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு, இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம். யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம். நில்லு கை புடிச்சுதா கொண்டு முடிச்சிடலாம். நீ 1 நான் 2 நீ 3 நான் 4 இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு. மனசெல்லாம் போட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு, அன்ப கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரே முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும். மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும். மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓ முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும். மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். వేగం పెంచావే, గుమ్మంలోకి హోలీ తెచ్చావే. నువ్వు పక్కనుంటే ఇంతేనేమోనే, నాకొక్కో గంట ఒక్కో జన్మే మళ్ళీ పుట్టి చేస్తున్నాను. ఇంకేం 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 కావాలే, చాలే ఇది చాలే. నీకై నువ్వే వచ్చి వాళ్ళవే, ఇకపై తిరనాళ్ళే. తదిగిడ తగ చెడు తగ
దొరకని సొగసా கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன் சத்தியம் சத்தியம் இது சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட ஸோ எனக்கு காலேஜில் ஃபஸ்ட்டு கிடைச்ச ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தான். பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் பெஸ்ட் விஷஸ் அஜய். அஜய் ஒரு 300 நான் தரணும், காலேஜில் தர வேண்டியது நான் தந்துடுறேன். ஓகே. ஆனால் பழக ஆரம்பிச்சிட்டேன்னா ரொம்ப க்ளோஸாக நல்லா ஜாலியாக இருப்பான். நானும் கௌதம் அஜய் 3 பேரும் ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா 3 பேர் ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு நல்லா வந்து ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், சை டைப். பட் ஆனால் ஜாலியாக இருப்பான். பழகிட்டா ரொம்ப க்ளோஸாக நல்லா நிறைய இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது. மாப்பிள்ளை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சாந்தமான ஆள், ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஆள், பயங்கர ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் ஓடிக்கிட்டே இருப்பார், அப்படி கலகல அப்படின்னு ஆக்டிவாக இருப்பார். ஷட்டில் நல்லா விளையாடுவாப்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா விளையாட்டு பையன். ரொம்ப ஃபுல்லாக சுற்றணுன்னு. வேறு என்ன சொல்கிறது, அஜய் சௌமியாவை நல்லா பார்த்துக்கோ. ஹாஸ்டலேட் எங்கள் கூட ஹாஸ்டலில் இருந்தான் மேம். ஸோ எதாக இருந்தாலும் ஐ மீன் ஆல்ரெடி பாலாஜி சொன்ன மாதிரி தான் எப்பவுமே யோசிச்சு பேசுவான். எதுவாக இருந்தாலும் கான்சன்ட்ரேட்டோட பண்ணுவான். இல்லை நான் யோசிக்காமல் பேசுவேன். ஒன்று ரொம்ப பெரிய எனக்கு நான் பிடிச்சது என்னென்னா அவங்க அப்பத்தாவோட ரொம்ப க்ளோஸு, ரொம்ப பாசமாக இருப்பான், வெட்டு கொடுக்கவே மாட்டான். எங்கே போனாலும் அப்பத்தா. இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளவு அம்மா அப்பாவை கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இவன் எங்கே போனாலுமே அப்பத்தா கூட தான் போவான். அப்பத்தாவோட ஃபோட்டோவை தான் டிபியாக 2 பேர் இருக்கதா ரொம்ப நாள் டிபியாக தான் வச்சுருப்பான். ஸோ ரொம்ப பாசக்கார பையன். பிரதர் மாதிரி என்னோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து அவன் எல்லா இதுலேயும் இருந்திருக்கான், ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஸோ அவன் வந்து அவனோட பர்சனல் விஷயம் எதுனாலும் என்னோட பர்சனல் டைரி மாதிரி 2 பேரும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிப்போம். ஏன்னா நான் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருப்பேன், அவன் கொஞ்சம் அப்படியே ரிசர்வ் டைப்பில் இருப்பான். நல்லா குக் பண்ணுவான். குக்கிங் அவனுக்கு பேஷன் மாதிரி. ஸோ அப்பப்போ லைக் அவனே நல்லா குக் பண்ணி. பட் எல்லாருமே கசின்ஸ் தான். பையன் எதையுமே கரெக்டாக செய்யணும்னு நினைப்பான். அவன் நினைச்சதை அவன் நினச்சபடியே செய்வான். யாருக்காகவும் எதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்க மாட்டான். அண்ணன் எங்கள் அண்ணன். நாங்கள் பெருசாக இயர்லி ஒன்ஸ் தான் மீட் பண்ணிப்போம். பட் இருந்தாலும் நிறைய பேசிப்போம். ஸோ ரொம்ப காமாக இருப்பார் எங்கள் அண்ணன். அந்த 4 வார்த்தை நீட்டாக என்ன கன்வே பண்ணுமோ அதை தெளிவாக சொல்லி அவனோட விஷயங்களை கரெக்டாக பார்த்துக்கிறது நான் அவன்கிட்ட அப்சர்வ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் a வெரி நைஸ் திங் அவனோட இந்த ஏஜில். அதுதான் எங்களுக்கு அவன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நல்ல பையன், சுருக்கமாக சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லா கசின்ஸ்லேயும் ரொம்ப நல்ல பையன் தான், இவங்கள மாதிரி கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன். எல்லா வீடியோலையும் இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த மேரேஜ்க்கு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஒருத்த மட்டும்தான், அதனால இவங்களை வச்சு அவனை இடம் போட்டுறாதீங்க. அவன் நல்ல பையன். பேசிட்டானா எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பேசுவான். வெளியே இப்போ தெரியாது, சிரிச்சா அவன் சிரிக்கிறது அவனுக்கே கேட்காது. அவங்க ஸ்பெஷலாக வாழ்த்து மடலாம் எழுதியிருக்காங்க, சிரிப்பு அலை போல கேட்கட்டும்னு. இதுமேலாவது அலை மாதிரி கேட்கட்டும்னு ஆசைப்படுறோம். எல்லாரும் சொன்ன மாதிரி அஜய் வந்து ரொம்ப சைலண்ட்டான பையன் தான். பட் ஆனால் நல்லா பேசினா நல்லா பேசுவான். அதாவது இந்த வாழ்த்து மடல்லாம் எழுதுனது இவர் பேர் மட்டும் மாற்றி போட்டுருக்காங்க, நம்பிடாது. அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா, இது நான் கேட்ட காலங்கள் தானா, இதிகாசம் இதுதானா, இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா.
கல்யாணம்